ப்ரோ கபடி லீக் சீசன் 11 அதற்கான ஆக்ஷன் டேட் அஃபிஷியலாகவே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ப்ரோ கபடி. அண்ட் இதை நடத்த போகிறது யாரு? மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் தானா? அதை பற்றின டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். கூடவே ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்காக புது லோகோவும் லான்ச் பண்ணப்பட்டிருக்கு. எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். Hello every friends. So friends, இப்போதைக்கு அப்டேட்டை சொல்றதுக்காக மட்டும் இந்த வீடியோ தான். ஸோ அதனால இது ஒரு குட்டியான வீடியோவாக தான் இருக்கும். அடுத்த வீடியோ நாளைக்கு வரும். அது கண்டிப்பாக டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷனாக உங்களுக்காக இருக்கும் இந்த ஆக்ஷனை பற்றி. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஜூலை 25 அன்னைக்கு ஸோ இந்த ஆக்ஷனுக்கான டேட்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜூலை 25 ஆஃப்டர்நூன் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டது. காலையிலே ஒரு போஸ்டர் போட்டு ஸ்டே டியூன் அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. அப்பயே கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஏன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஹேமர் இருக்கும்ல சுற்றி, ஸோ அதோட இமேஜ் போட்டு தான் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்போவே முடிவு பண்ணிட்டோம் ஆக்ஷன் டேட் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அஃபிஷியலாக ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கபடி 360 மாதிரியான ஸ்போர்ட்ஸ் வெப்சைட் வந்து டேட்டை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அதை நீங்களுமே எனக்கு இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருந்தீங்க. பட் கன்ஃபர்மேஷன் டேட் வந்ததுக்கு அப்புறமா போடலாம் வீடியோ அப்படிங்கிறத தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அந்த வகையில் இப்போதைக்கு ப்ரோ கபடி ஒரு வீடியோவை ரிலீஸ் பண்ணி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ட்ரை கலர், அதாவது நம்மளோட தேசிய கொடி கலரில் தான் இருந்துச்சு. அப்போவே முடிவு பண்ணிட்டேன் இது ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இதற்கு முன்னாடியே ஒரு அப்டேட் வந்துருந்துச்சு. அதாவது PKL சீசன் 11 ஆக்ஷன் அப்படிங்கிறது ஆகஸ்ட் 15 இருந்து 20க்குள்ள நடக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ரூமர் இருந்துச்சு. அதற்கேற்ற மாதிரி ஆகஸ்ட் 15 மற்றும் 16 2 நாட்கள் ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஆக்ஷன் நடக்கும் அப்படிங்கறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அஃபிஷியலாகவே. எஸ், 2 நாள் ஆக்ஷன் நடக்கும். எங்க நடக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா மும்பையில் நடக்க போகுது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. மேக்ஸிமம் மும்பை ஆர் பெங்களூர் இங்கே தான் ஆக்ஷன் அப்படிங்கிறது நடத்தப்படும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போதைக்கு கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டாங்க. 15th and 16th ஆகஸ்ட் 2024 ப்ரோ கபடி லீக் சீசன் 11க்கான ஆக்ஷன் நடக்க போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாம புதுசா ஒரு லோகோவுமே சேஞ்ச் பண்ணிருக்காங்க. PKL சீசன் 10க்காக ஒரு லோகோ சேஞ்ச் பண்ணாங்க. பிகாஸ் அது வந்து 10வது இயர் அப்படிங்கிறதுனால. அண்ட் அது மட்டும் இல்லாம ஜூலை 26 வந்து பாத்தீங்கன்னா 10 இயரை கம்ப்ளீட் பண்ணுது. 10th இயர் ஆனிவர்சரியை கொண்டாட போறாங்க ப்ரோ கபடி. அது ஆரம்பிச்சு 10 வருஷம் முடிய போகுது. ஸோ அதனால அதை முன்னிட்டு இந்த ஆக்ஷன் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. ஆக்சுவலி சொல்ல போனோம் அப்படின்னா இன்னும் 20 டேஸ் தான் இருக்கு. ஒவ்வொரு டீம்ஸுக்கும் ரிட்டன்ஷன் யாரு, ரிலீஸ் பிளேயர்ஸ் யார் அப்படிங்கிறத முடிவு பண்றதுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ரேஞ்சில் வந்து ஆக்ஷன் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கப்புறமா டீம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யாரை ரீடைன் பண்றது, யாரை ரிலீஸ் பண்றதுன்னு சொல்லிட்டு மும்முரமா வேலை பார்க்க ஆரம்பிக்குவாங்க. ஸோ அதை பத்தின அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த நியூ லோகோ வந்து பாத்தீங்கன்னா ப்ரோ கபடி அப்படின்னு சொல்லி வழக்கமா போடுவாங்க. அது இல்லாம PKL அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. ஆரஞ்சு அண்ட் கிரீன் மிக்சடா இருக்கு. ட்ரை கலர் தான் திரும்பவும் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒயிட் மட்டும் லைட்டா மிஸ் ஆகுது. ஸோ இதான் புது லோகோ. எப்படி இருக்கு, பழைய லோகோ நல்லா இருக்கா, புது லோகோ நல்லா இருக்கா அப்படிங்கிறது எல்லாத்தையும் கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த ப்ரோ கபடி லீக் சீசன் 11 ஆக்ஷனை கண்டக்ட் பண்ண போறது அண்ட் ப்ரோ கபடியை நடத்த போறது எல்லாமே மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் தான். அனுபம் கோஸ்வாமி தான் இதை வந்து அனௌன்ஸும் பண்ணியிருக்காரு. ஸோ அனுபம் கோஸ்வாமி, மார்ஷல் ஸ்போர்ட்ஸ், ப்ரோ கபடி, அமைச்சர் கபடி ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா எல்லா பிரச்சனையும் இப்போதைக்கு சால்வ் ஆயிடுச்சு. ஸோ மார்ஷல் ஸ்போர்ட்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டாங்க PKL நடத்தி கொடுக்க. எல்லா அப்டேட்டும் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக நான் சொல்றேன். இப்போதைக்கு இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்னோட குற்றம் குறையாத கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.